சிம்பிளாக ஈஸியாக 4 வகையான ஸ்விஸ் ரோல் கேக்கு தான் பார்க்க போகிறோம். எல்லாமே பேக்கரி ஸ்டைலில் ஈஸியாக பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இது குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம். டீ காஃபிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். கடைகளில் வாங்கினா விலை அதிகமாக இருக்கும். நம்ம வீட்லேயே ஈஸியாக பண்ணிடலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது ரெயின்போ ஸ்விஸ் ரோல் கேக். இது வந்து பட்டர் இல்லாமல் மில்க் இல்லாமல் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும். கிட்டத்தட்ட 3 days வரைக்குமே கெட்டு போகாது. இதுக்கு 3 முட்டை எடுத்துக்கலாம். நான் வந்து எக்கை வந்து செப்பரேட் பண்ணல. இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 செகண்ட்க்கு வந்து நல்லா பீட் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்விஸ் ரோல் கேக் நல்லாயிருக்கும். இப்போது பவுடர் சுகர் போட்டுக்கிறோம். பவுடர் சுகர் போட்டுட்டு நல்லா வந்து பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். லோ டு நீங்கள் மீடியம் ஹை அப்படி போய் வந்து பீட் பண்ணலாம். இப்போது எக் ஃப்ளேவர் வந்து இருக்கக்கூடாது. அதுக்காக வனிலா எசன்ஸ் சேர்க்குறோம். இதில் பைனாப்பிள், மில்க் எசன்ஸ் எது வேணாலும் நீங்கள் சேர்க்கலாம். எல்லாமே கொஞ்சம் ஆட் பண்ணிவிடுங்க. இது மாதிரி நல்லா ஷைனிங்காக வரும். பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. இப்படி 3 மடங்கு அதிகமாக வந்ததுக்கப்புறம் மைதா, அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர், பேக்கிங் பவுடர். இதுக்கு பேக்கிங் சோடா போட மாட்டோம். இதை வந்து 3 தடவை ஆட் பண்ணணும். ஒரே தடவை போட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த எக் ஒயிட்டு, எக் யோக் இதெல்லாம் அதை வந்து என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே கீழே அமுங்கிடும். ஸோ நமக்கு கேக் வந்து நல்லா வராது ரோல் பண்ணுறதுக்கு. அதனால தான் நம்ம இப்படி பண்ணுறோம். மாவு முழுசாக வந்து மறைஞ்சதுக்கப்புறமா இன்னொரு தடவை சலிச்சு போடணும். நீங்கள் இப்படியும் சலிச்சு போடலாம். இல்லை ஒரு நியூஸ் பேப்பர் மேலே 3 தடவை நல்லா சலிச்சு எடுத்துகிட்டு அப்படி வச்சும் போடலாம். ஸோ நீங்கள் அதை வந்து பார்த்துக்குங்க. இது மாதிரி விஸ்க் இருந்ததுன்னா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள், கட் அண்ட் ஃபோல்ட் மாதிரி. இது வந்து ரொம்ப பெரிய ப்ரொசீஜரெல்லாம் உங்களுக்கு கிடையாது. ஈஸியாக பண்ணிடலாம். லம்ஸ் இல்லாமல் இருக்கணும். நம்ம போட்டிருக்க மாவு வந்து கிட்டத்தட்ட 3 மடங்கு பெருசாக இருக்குது. அதே மாதிரியே தான் இருக்கணும். அந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அமுங்கிடக்கூடாது. இவ்வளோ தான் இதுக்கு வந்து டிப்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போது நமக்கு அன்ஃப்ளேவர்டு ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் வந்து போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா பட்டரை மெல்ட் பண்ணி ஊற்றலாம், நெய் ஊற்றலாம். ஸோ இதையுமே நல்லா நம்ம ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணும். நல்லா கலக்கிற மாதிரி இருக்கணும். இது வந்து ஆயிலெல்லாம் போடும்போது ஒரு நல்ல ஸ்மூத்னஸ் கிடைக்கும். இதுக்கப்புறமா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 பார்ட்டாக டிவைட் பண்ணுறோம். ஸோ ரெயின்போ அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரியும் நிறைய கலர்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்கேஸ் எடிபிள் ஃபுட் கலர் பிடிக்கலன்னா வீட்லேயே கலர் ரெடி பண்ணி கூட பண்ணலாம். பீட்ரூட் யூஸ் பண்ணலாம், கேரட், அதுக்கப்புறமா பாலக்கீரை க்ரீன் கலருக்கு, அதுக்கப்புறம் பர்பிள் கேபேஜ் யூஸ் பண்ணலாம். பட் ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் வரும் அதுலையெல்லாம். ஸோ அதனால் கொஞ்சமாக எடிபிள் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறது நல்லது தான். ஏன்னா நம்ம எப்போவுமே வந்து ரெயின்போ கேக் வந்து பண்ண மாட்டோம். இப்போவாது ஒரு தடவை தான் பண்ணுவோம். ஸோ அதனால் நம்ம யூஸ் பண்ணுறதுல தப்பில்லை. உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கலரை நீங்கள் ஆட் பண்ணும்போது தண்ணியோ இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து இது மில்கெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேட்டர் வந்து ரொம்ப ரன்னி ஆகிடும். அதுக்கப்புறம் கேக் வராது. ஐ மீன் ஸ்விஸ் ரோல் கேக்கோட டேஸ்ட் எல்லாமே மாறிடும். ஸோ அதனால் ஃபுட் கலர் மட்டும் ஆட் பண்ணுங்கள். அதே மாதிரி ரொம்ப வந்து வேகமாக அதை வந்து பீட் பண்ணக்கூடாது. ஸோ ரெயின்போ கலர் என்ன உங்களுக்கு பிடிக்குமோ அதை வந்து போட்டுக்கலாம். நான் வந்து க்ரீன், பர்பிள், எல்லோ இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக ரெயின்போ கலர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ப்ளூ, பர்பிள், க்ரீன், அதுக்கப்புறமா ரெட்டு கூட உங்களுக்கு வந்து நல்லா தான் இருக்கும். ரெட்டோ இல்லை ஆரஞ்சோ எல்லாமே. ஸோ எல்லாமே நம்ம ஈக்குவல் குவான்டிட்டியில் பிரித்து வச்சுக்கணும். உங்களுக்கு எக்கே பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா 1/4 கப் சன்ஃப்ளவர் ஆயில், அதுக்கப்புறம் 1/2 கப் தயிர், 1/2 கப் பால், 1 கப் மைதா, இல்லை அப்படின்னா 1/4 கப் மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, சுகர் வந்து 1/2 கப் போட்டுக்குங்க. ஸோ இதெல்லாமே போட்டுட்டு மிக்சியில் கூட நீங்கள் அடித்து பண்ணலாம். இதே மாதிரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவையில் கூட நீங்கள் பண்ணலாம். சிரோட்டி ரவை அரைச்சும் பண்ணலாம். நார்மல் வந்து உப்புமா ரவை அரைச்சும் பண்ணலாம். எக் இல்லாமையும் பண்ணலாம், எக்கோடையும் பண்ணலாம். கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோ நான் போடுறேன்.
உங்களுக்கு வந்து இவ்வளோ கலர்ஸ் பிடிக்கல அப்படின்னா 2 கலர் மட்டும் யூஸ் பண்ணலாம். பீட்ரூட்டையும் அதுக்கப்புறமா ஆரஞ்சு கலர் மட்டும் வச்சு நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ப்ளூக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூபெர்ரி எல்லாம் ஆட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஒரு ஜிப்லாக் பவுச்லேயோ இல்லை அப்படின்னா பைப்பிங் பேக்லேயோ எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து அந்த ஸ்ட்ரைப்ஸ் வந்து நம்ம கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு நமக்கு கிளிப் இருக்கும், அதை போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த பேட்டர் வந்து வெளியே வராமல் இருக்கும். ஸோ உங்களுக்கு இப்படி இல்லைனா கூட நம்ம பால் கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சேர்த்து வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது கலர்ஸை வந்து நம்ம மாற்றி மாற்றி ட்ரேயில் வந்து கொடுக்கணும். ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விஸ் ரோல் கேக் வந்து ரெயின்போ ஷேப்பில் மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃப்ளவர் ஷேப்பில் கூட பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நம்ம ட்ரேயில் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஓடிஜி வச்சுருந்தாலும் சரி, அவன், கடாய், ப்ரெஷர் குக்கர் எல்லாத்தையுமே முதல்ல ப்ரீஹீட் பண்ணணும். ப்ரீஹீட்டிங் டைம் அப்படின்னா கிட்டத்தட்ட 10 மினிட்ஸ் 250 டிகிரிலேயோ இல்லை 10 மினிட்ஸ் 180 டிகிரிலையோ ப்ரீஹீட் பண்ணுங்கள். அதே மாதிரி பேக் பண்ணுற டைமே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன். ப்ரெஷர் குக்கர், கடாய் அப்படின்னா 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணால் போதும். ஸோ இப்படி உங்கள்கிட்ட இல்லைனா கூட நீங்கள் வந்து பேன் யூஸ் பண்ணிக்கோங்க. நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணி பண்ணலாம். அதுலேயே வந்து ஒரு பட்டர் ஷீட் போட்டு ஆயில் போட்டு தடவிட்டிங்க அப்படின்னா அதுக்கு மேலே இது மாதிரி டிசைன் கொடுத்துடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் பிளேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இன்கேஸ் இந்த மாதிரி ட்ரே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில். ஃபைனலாக நான் ப்ளூ கலர் வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப முக்கியமான விஷயம், எப்போவுமே ஸ்விஸ் ரோல் கேக் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஓவராக பேக் பண்ணக்கூடாது. அப்படி பேக் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கிற அந்த மாய்ஸ்டர் கண்டென்ட் வந்து போயிடும், அதுக்கப்புறம் ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் டைமிங் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ முதல்ல பேட்டர் எல்லாம் நம்ம ஜிப்லாக் பவுச்சில் போட்டு முடிச்சதுக்கப்புறமா ஃபைனலாக இருக்கிற பேட்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலருக்கு மேலே நம்ம போட்டு விட்டுறலாம் ரிமைனிங் இருக்கிற மாவை. ஸோ அப்படி இல்லைனா கூட மாவு நிறையா இருந்ததுன்னா நீங்கள் கப் கேக் கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ரெயின்போ கேக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கப் கேக்கில். நான் ட்ரேயில் இடம் இல்லைன்னா நீங்கள் அப்படி பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ப்ரீஹீட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் 170 டிகிரியில் பேக் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸோ இது ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால கேக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே பேக் ஆகிடும். ஸோ இது எடுக்கும்போது மனம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எடுத்தோன்னே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இம்மீடியட்டாக அந்த சூடான ட்ரேலேருந்து எடுத்துடணும். இல்லை அப்படின்னா அந்த சைடில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக ஆரம்பிச்சிடும். இப்போது இம்மீடியட்டாக ஒரு க்ளீனான கிளாத் மேலே நம்ம போட்டுக்கிறோம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணும், அப்போ வந்து ட்ரை ஆகிறத தடுக்கும் இம்மீடியட்டாக. ஸோ க்ளீனான டவலெல்லாம் மூடி ட்ரை பண்ணுறத நம்ம தடுத்துடுறோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எட்ஜஸை மட்டும் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக கட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா வந்து ஃபோல்ட் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டாக உடஞ்சா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இது ரோல் பண்ணும்போது ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். நம்ம சப்பாத்தி கட்டை இருந்துச்சு அப்படின்னா இதை ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வச்சுருங்க. அப்போ அந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நின்றும். நம்ம நிறைய எக்கு யூஸ் பண்ணி பண்ணும்போது அதில் மாய்ஸ்சர் அதிகமாக இருக்கிறதுனால ஈஸியாக பண்ண முடியும். இதில் நான் குறைவான எக்கை யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன் சிம்பிளாக. இப்போது ஃப்ராஸ்டிங்க்கு நம்ம நல்ல சில்லுன்னு இருக்கிற பாலும் விப்பிங் க்ரீம் பவுடரும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து விப்பிங் க்ரீமே யூஸ் பண்ணலாம். ஹெவி விப்பிங் க்ரீம், ஃப்ரெஷ் க்ரீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். எல்லாமே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதில் விப்பிங் க்ரீம் பவுடர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக க்ரீம் ரெடி ஆகிடும் திக்காக. அப்படி இல்லைன்னா பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் இருக்குது, க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜாம் கூட யூஸ் பண்ணி பண்ணுங்கள். இதெல்லாம் இல்லைன்னா சொல்கிறேன். பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போது நம்ம வந்து அப்சைட் டவுனாக தான் வச்சுருக்கோம். இப்போ ஃப்ராஸ்டிங் வந்து ஆட் பண்ணுறோம். எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடியில் இருக்கிற பார்ட்டில் தான் நீங்கள் ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷேப் வந்து கரெக்டாக தெரியும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சதுனால அந்த ஃப்ராஸ்டிங் பண்ண க்ரீம் வந்து அவ்வளோ திக்காக இருக்கும். இதுக்கு மேலே பனானா, செர்ரி, நீங்கள் ப்ளூபெர்ரி எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். இல்லைனா ஃப்ரூட் ஜாம் வைக்கலாம். இப்போது நம்ம இதை அப்படியே வந்து ரோல் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இந்த ஸ்டேஜ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடும். சின்ன சின்ன கிராக் இருந்தாலுமே நீங்கள் கவலைப்பட வேணாம், அது உடஞ்சி போகாது. ஸோ நம்ம பேக் பண்ணுறது ரொம்ப முக்கியம். குறைவான டைம் தான் எடுத்து பேக் பண்ணணும். ரெண்டாவது, நம்ம பேட்டர் ரெடி பண்ணுறதை நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக பார்த்துக்கணும். தேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை ரோல் பண்ணுறது அவ்வளோதான். இதை வந்து ஒரு 30 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா நல்லா செட் ஆகிடும். அந்த ரோலும் செட் ஆகிடும், விப்பிங் க்ரீமும் செட் ஆகிடும். இதே வந்து பார்த்திங்கன்னா 5 எக்கு 6 எக்கில் கூட பண்ணலாம். கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோவும் போடுறோம். இப்போ இதை கட் பண்ண வேண்டியதுதான். ஸோ ரொம்ப ரொம்ப அழகான, ரொம்ப டேஸ்டான நமக்கு ஸ்விஸ் ரோல் கேக், அது வந்து ரெயின்போ கலரில் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கலர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர் வந்து ஒன்றோடொன்று மிக்ஸ் ஆகாமல் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். கட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பான நைஃப் தான் யூஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா அது உடஞ்சி போயிட்டு பிசுறாக வரும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக. நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 டேஸ்க்கு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கெட்டே போகாது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெட் வெல்வெட் ஸ்விஸ் ரோல் கேக் வந்து எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். அதுவுமே பேக்கரி ஸ்டைலில் ரொம்ப சிம்பிளாக நம்ம பண்ண போகிறோம், பட்டரும் மில்க் இல்லாமல். ஸோ உங்களுக்கு ப்ரொசீஜர்னு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இதுக்கு மாறுபடும். ரெட் வெல்வெட் கேக் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரே ஒரு கலர் தான் யூஸ் பண்ணி பண்ணுவோம். உங்களுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை வந்து முன்னாடியே எடுத்து வச்சுக்கணும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு. இதில் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நான் சொல்லுவேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிடலாம். இதில் எந்த ஒரு எக் ஸ்மெல்லுமே வராது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட் வெல்வெட் கேக்கில் மட்டும் பண்ணலான்ட்டு இல்லை, நம்ம வந்து சாக்லேட் ஃப்ளேவரும் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த வீடியோவோட நான் இடையில சொல்கிறேன். இப்போ இதுக்கு 3 முட்டை, இது வந்து மீடியம் சைஸ் முட்டை தான் எடுத்திருக்கோம். அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் இருந்தது அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியே எடுத்து வச்சுருங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருந்ததுன்னா மட்டும்தான் அந்த கேக் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இதுக்கு இந்த கேக்குக்கு மட்டும் கிடையாது, இது எல்லா கேக்குக்குமே வந்து பொருந்தும். ஃப்ரிட்ஜிலேருந்து டைரெக்டாக எக் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது.
இப்போது வனிலா எசன்ஸும் ஒரு 1/4 கப் சுகரும் போடுறோம். ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் நல்லா பீட் பண்ணணும். நம்ம போட்டதுலேருந்து பார்த்திங்கன்னா 3 மடங்கு அதிகமாக அந்த மாவு வரும். நல்லா ஷைனிங்காக இருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதம்னு அர்த்தம். இது வந்து பேக்கரியில் இப்படி தான் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் போட்டு. ஸோ 2 விதமாக பண்ணுவாங்க. எக் ஒயிட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து சுகரோடு சேர்த்து பீட் பண்ணியும் அதே மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஆனால் இது வந்து உங்களுக்கு சிம்பிளான மெத்தடாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 50 செகண்ட் எக்கை வந்து பீட் பண்ணதுக்கப்புறமா சுகர் போட்டு நம்ம ஒரு 8 நிமிஷம் நல்லா பீட் பண்ணணும். லோ மீடியம் ஸ்பீடில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹை ஸ்பீடுக்கு கொண்டு வாங்க. உங்களுக்கு இந்த பஞ்சு போல் வந்துடும். அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் ஒயிட்டாக. உங்களுக்கு இப்போ பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அதே சமயம் ஷைனிங்காகவும் இருக்கும். ஒரு ஸ்டிஃபான பீக் மாதிரி உங்களுக்கு தெரியும். இப்போ சைட்லேருந்து நம்ம எடுத்து விட்டுறணும். இப்போது இதில் மாவு போட்டுக்கலாம். 1/3 கப் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் கோகோ பவுடர் 3 தடவை சலிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் ஆட் பண்ணணும். இப்போது போட்டதுக்கப்புறமா மாவு தெரியாத அளவுக்கு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் இந்த மாவில் இருக்கிற கட்டியெல்லாம் உடஞ்சி பர்ஃபெக்டாக வரும். அதே சமயம் ஓவராக மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கிற பபிள்ஸ், ஃபோம் எல்லாமே அடங்கிடும். அப்போது அந்த கேக் டோட்டல் ஃப்ளாட் ஆகிடும். இதே மாதிரி நீங்கள் கப் கேக்கும் பண்ணலாம். இதே மெத்தட் தான். ஸோ நான் 3 டைம் ஆட் பண்ணுறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு நியூஸ் பேப்பரில் சலிச்சு வச்சுட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இதே வந்து நீங்கள் 6 எக்கில் பண்ணிங்க அப்படின்னா இதையே அப்படியே டபுளாக எடுத்துக்கோங்க. பெரிய கேக்காக வரும். இல்லை 2 தடவை கூட நீங்கள் ஊற்றி பேக் பண்ணலாம். இதுக்கப்புறமா 20 ml ஆயில், இல்லை அப்படின்னா மெல்டட் பட்டர், அதாவது பட்டரை உருக்கி ஊற்றுறது, நெய் மாதிரி இருக்கும். ஃப்ளேவர்டாக இருக்கவே கூடாது. ஃப்ளேவர்டாக இருந்தால், ஃப்ளேவர்ட் ஆயில் அப்படின்னு என்னென்னா தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் கடலெண்ணெய். ஸோ இது 3 அவாய்ட் பண்ணிக்கணும். ஈவன் ஆலிவ் ஆயில் கூட இதுக்கு ஒத்து வராது. ஒரே ஒரு எண்ணெய் அப்படின்னா அது சன்ஃப்ளவர் ஆயில் மட்டும்தான் இதுக்கு ஒத்து வரும். இதுக்கப்புறம் ஆயில் ஊற்றுனதுக்கப்புறம் அப்படியே விட்டுறக்கூடாது. திரும்ப ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணும். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சால் அது மாதிரி பண்ணலாம். இப்போது ரெட் ஃபுட் கலர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். எடிபிள் ஃபுட் கலர் தான். இன்கேஸ் உங்களுக்கு இது மாதிரி எடிபிள் ஃபுட் கலர் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் பீட்ரூட் வந்து ஜூஸ் ஊற்றலாம். பீட்ரூட்டை ரொம்ப நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க. பீட்ரூட்டை துருவிட்டு மிக்சியில் போட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் வடிகட்டினீங்க அப்படின்னா அதனோட சக்கையெல்லாம் இல்லாமல் வந்துடும். அதுக்கப்புறமா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். பீட்ரூட்டை பாயில் பண்ணி அரைச்சும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா டைரெக்டாகவும் பீட்ரூட் ஜூஸை ஊற்றலாம். இப்போது நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்னு சொல்லுவோம். ஒரு தடவை கரெக்டாக சுற்றி எடுத்துகிட்டு இடையில ஒரு அவ்வளோதான் இடையில ஒரு கட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணுவோம். இப்போது இதுக்குன்னு வந்து ஜிப்லாக் பவுச்செல்லாம் தேவையில்லை. இருந்தால் அதில் ஊற்றி போட்டுக்கோங்க. இல்லைன்னா டைரெக்டாக ஊற்றிட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடணும். ரொம்ப முக்கியமானது, நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்துக்குங்க. அப்படி பார்க்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு இடத்துல உப்பி வந்துடும், இன்னொரு இடத்துல ஃப்ளாட் ஆகிடும். அப்போ கேக் வந்து பார்க்க நல்லா இருக்காது. இப்போ நம்ம இதுலேயே வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். அதே சமயம் ஓவராக பண்ணிடாதீங்க. பண்ணிங்கன்னா ஃப்ளாட் ஆகிடும். இப்போது ஏர் பபிள்ஸ் மட்டும் ஒரே ஒரு தட்டு தட்டி ரிமூவ் பண்ணலாம். இது அப்படியே எடுத்து ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் வைக்க போகிறேன்.
ஓடிஜியை 10 மினிட்ஸ் 180 டிகிரி இல்லை 250 டிகிரியில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பேக் பண்ணுறது 15 மினிட்ஸ் 170 டிகிரியில் பேக் பண்ணிக்கலாம். சேமுக்கு அவனுக்கு அப்படி தான். இப்போ நம்ம எடுத்துடலாம். இதுக்கப்புறமா சேம் ப்ரொசீஜர். எடுத்த உடனே விட்டுறக்கூடாது. சூடாக இருக்கும்போதே இம்மீடியட்டாக ட்ரேலேருந்து ரிமூவ் பண்ணிடணும். ட்ரேயில் இருந்துன்னா அதனோட எட்ஜஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஹார்டாக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஸ்விஸ் ரோல் கேக் வராது. இப்போ நம்ம எட்ஜஸ் எல்லாம் ரொம்ப கட் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த எட்ஜஸ் தேவையில்லை. சொல்லப்போனால் அப்சைட் டவுன் மாதிரி வச்சிடணும். இதே மாதிரி கிளாத் இருந்ததுன்னா போட்டுட்டு, க்ளீனான கிளாத் இல்லை புதுசாக கிளாத் இருந்ததுன்னா அது வந்து முந்தின நாளே நீங்கள் என்ன பண்ணலான்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்விஸ் ரோல் கேக் பண்ணும்போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கத்தியை வச்சு அப்படியே வச்சிடலாம். அப்போ அது நல்ல ஃபோல்டான மாதிரியே இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்க வேணாம். இப்போ பாருங்கள், ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே. இப்போது எட்ஜ் வந்து நமக்கு ஹார்டானதுனால எட்ஜு மட்டும் உடஞ்சிருச்சு. நீங்கள் அந்த எட்ஜை வந்து ரிமூவ் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அதை நான் ஃபஸ்ட்டே ரிமூவ் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படியே நான் வந்து ஃபோல்ட் பண்ணதுனால உங்களுக்கு எட்ஜு மட்டும் தனியாக உடஞ்சிருச்சு. இப்போது விப்பிங் க்ரீம் ஃப்ராஸ்டிங் அதை வந்து நான் வீடியோவோட முதல்லையே காட்டியிருப்பேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிவிட்டு. இந்த விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிட்டீங்கன்னா 2 to 3 டேஸ்க்கு ஃப்ரிட்ஜ்லேயோ ஃப்ரீசர்லேயோ இருந்தால் கூட உங்களுக்கு கெட்டு போகாது. இப்போ திரும்பவும் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணுறது தான். இந்த ஸ்டேஜ் மட்டுமே எனக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் கிராக் ஆகும், பட் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். இது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு பட்டர் ஷீட்டில் சுற்றி, இல்லை அலுமினியம் ஃபாயில், அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜிப்லாக் கவரில் போட்டு கூட வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் 30 மினிட்ஸ் இருக்கணும். ஏன்னா அது செட் ஆகணும், அந்த விப்பிங் க்ரீமும் அந்த கேக்கும். அவ்வளோதான். ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. எட்ஜஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 டேஸ்க்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா டெய்லி ஒன்று சாப்பிட்டா கூட இது வந்து ரொம்ப வெயிட்டெல்லாம் போடாது. ஏன்னா நம்ம போட்டிருக்கிறது விப்பிங் க்ரீம் ஃப்ராஸ்டிங், பட்டர் க்ரீம் கிடையாது. பட்டர் அப்படிங்கும்போது உங்களுக்கு பட்டர் க்ரீமில் நிறைய பட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். அது வேணால் உங்களுக்கு வெயிட் போடும். பட் இது வந்து சிம்பிளான க்ரீம் தான். ஸோ உங்களுக்கு வந்து நார்மல் க்ரீம் பிடிக்கலன்னா கோகோனட் க்ரீம் கூட இருக்குது, அதில் கூட நீங்கள் ஃப்ராஸ்டிங் பண்ணி பாருங்கள். சுகர் பிடிக்கலன்னா ப்ரௌன் சுகர் கூட யூஸ் பண்ணலாம் ஃப்ராஸ்டிங்க்கு. ஸோ உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் அது எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. கடைசி எட்ஜு வரைக்குமே ஷேப்பும் அந்த ஃப்ராஸ்டிங்கும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். தேவைப்பட்டால் சாக்லேட் சிப்ஸ் வந்து தூவிக்கலாம், இல்லைன்னா மேலே க்ளேஸ் வந்து நீங்கள் பண்ணிட்டீங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிளாசிக்கான சிம்பிளான ஸ்விஸ் ரோல், அதுவும் பேக்கரி ஸ்டைலில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரெண்டுமே உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இது வந்து சிம்பிளான மெத்தட் தான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது 15 நிமிஷத்தில் ஸ்விஸ் ரோல் பண்ண போகிறோம். இது வந்து நான் ஜாம் வச்சு பண்ண போகிறேன். இதுக்கும் வந்து 3 முட்டை எடுத்துக்கலாம். எப்பவும் போல் நம்ம அந்த எக் யோக் வந்து செப்பரேட் பண்ணிடணும். எக் யோக் வந்து எக் ஒயிட்டோட மிக்ஸ் ஆகக்கூடாது. மிக்ஸ் ஆனுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃப்ளஃபினஸ் வராது எக் ஒயிட்டில். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணுற கரண்டி யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே செப்பரேட் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான சிம்பிளான மெத்தட். நீங்கள் கையில் வந்து நம்ம செப்பரேட் பண்ணுறதுங்கிறது ட்ரைனிங் இருந்தால் மட்டும்தான் முடியும், இல்லை அப்படின்னா ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும். பட் இது வந்து பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம். நல்லா பீட் பண்ணுங்கள். இன்கேஸ் முட்டை பிடிக்காதவங்களுக்கு நான் தயிர் வந்து ஒரு ஆப்ஷன் சொல்லுவேன். பட் தயிர் போடும்போது நீங்கள் ஆயில் பட்டர்லாம் போட்டாகணும். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர்,
பவுடர் சுகர், கேஸ்டர் சுகர், ப்ரௌன் சுகர். நல்லா ஃப்ளஃபியாக வரணும். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விஸ்க்லேயே நம்ம பண்ணலாம். பட் அது கொஞ்சம் டைம் ஆகும். ஸ்டிஃபாக வரணும். ஸ்டிஃபாக வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம மேக்ரோன்ஸ் மாதிரி. ஸோ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போது எக் யோக்கோட பவுடர் சுகர் போடணும். 125 கிராம் பவுடர் சுகர். அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா அந்த முட்டையோட ஸ்மெல் வந்து இருக்கும். உங்களுக்கு அந்த பேல் எல்லோ கலர் வரும் பாருங்கள். ஒரு மாதிரி க்ரீம் கலர் மாதிரி வரும். இப்போது ஃப்ளேவருக்காக வனிலா எசன்ஸ், அந்த முட்டையோட ஃப்ளேவர் வந்து கம்மி பண்ணணும். அதுக்காக இப்போ 125 கிராம் மாவு, பேக்கிங் பவுடர். பேக்கிங் சோடா இதில் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ நல்லா சலித்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பால் இல்லை அப்படின்னா பட்டரை மெல்ட் பண்ணி கூட ஊற்றிக்கலாம். இன்கேஸ் இது வந்து திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா. இப்போது நம்ம எக் ஒயிட் வந்து நம்ம போடணும். போட்டுட்டு நம்ம ரொம்ப ஜென்டிலாக தான் மிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி எக் ஒயிட் வந்து ரொம்ப அப்படியே ஃபுல்லாக போடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். நம்ம போடுற எக் ஒயிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம 3 மடங்கு அதிகமாக வரும். அது வந்து நம்ம அந்த ஃபோம் எல்லாம் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. அது வந்து அமர்ந்துடுச்சு அப்படின்னா கேக் வந்து நல்லா வராது. கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான கேக்கு தான். இது வந்து நீங்கள் பர்த்டே கேக்காக கூட பண்ணலாம். கப் கேக் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் வந்து கொக்கோ பவுடரை கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஆயில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதையும் நீங்கள் போடலாம். ஆயில் வந்து கொஞ்சம் சூடான ஆயிலாக வந்து பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போட்டிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் சாக்லேட் ஃப்ளேவர்லாம் பண்ணும்போது ஃபில்லிங் வந்து ஜாம் வைக்கக்கூடாது. அது வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது. ஃப்ராஸ்டிங் தான் நீங்கள் பண்ணணும். இப்போ ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். ஸோ எங்கிட்ட இந்த டைமில் பட்டர் ஷீட் இல்லாதனால நான் அலுமினியம் ஃபாயில் போட்டேன். நீங்கள் வந்து பட்டர் தடவி மாவை மேலே தூவிட்டிங்கனாவே நான்ஸ்டிக் மாதிரி ஆக்ட் ஆகும். இப்போது ப்ரீஹீட் பண்ண நான் ஓடிஜியில் வைக்க போகிறேன். ஓடிஜி அதுக்கப்புறம் அவன் சேம் டெம்பரேச்சர் தான். 10 மினிட்ஸ் 250 டிகிரிலையோ 180 டிகிரிலையோ ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பேக் பண்ணுறது 15 மினிட்ஸ் 170 இல்லைனா 180 டிகிரி எடுத்துகிட்டு காட்டன் கிளாத் போட்டு மூடிடலாம். இல்லைனா ட்ரை ஆகிடும். நம்ம மூடுறதுனால மாய்ஸ்சர் வந்து அப்படியே இருக்கும். இப்போ எட்ஜஸ் எல்லாம் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ எட்ஜஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும். இதுக்கு மேலே நீங்கள் பவுடர் சுகர் தூவிட்டிங்கனாலும் ஓகே. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எட்ஜஸ் வந்து கிறிஸ்பியாக தான் இருக்கும். அதே சமயம் இதில் 2 கவனிக்க வேண்டியது. பேட்டர் வந்து ரொம்ப முக்கியம். செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்த உடனே நம்ம எட்ஜஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாம் போட்டு ரோல் பண்ண வேண்டியது தான். ரோல் பண்ணுறது ப்ரொஃபஷ்னலாக பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு சில டைமில் உங்களுக்கு வந்து உடையிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக ரோல் ஆகி வந்துடும். இதில் நான் சொன்ன மாதிரி ஃப்ராஸ்டிங் வந்து எது வேணாலும் போடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ளூபெர்ரி, ஸ்ட்ராபெர்ரி, ஈவன் நீங்கள் பனானா, ஆப்பிள் கூட வச்சு நீங்கள் கொடுக்கலாம். ஆப்பிள் சாஸ் பண்ணணும் அப்படின்னா சேம் ஆப்பிளும் சுகர், லெமன் அவ்வளோதான். அதை போட்டு பண்ணிவிட்டு அந்த ஜாமுக்கு பதிலாக ஆப்பிள் ஜாம் சாஸ் வச்சு பண்ணலாம். இதை செஞ்சதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சுருங்க. ஃப்ரீசர் கிடையாது, ஃப்ரிட்ஜ். இதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா நல்லா செட் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ரொம்ப சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு நம்ம கேக் ரெடி பண்ணி எடுத்துகிறோம். ஸோ எல்லோரும் கேட்குறது கேக் வந்து 15 மினிட்ஸில் பண்ண முடியுமான்னு. ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற டைம் தான். அதுக்கப்புறம் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக வந்து ரெடி ஆகிடும். பேக்கிங் அவனில் வந்து பேக் பண்ணுறது. இது 2 to 3 டேஸ்க்கு கேட்காது. இதுக்கப்புறமா ஓரியோ ஸ்விஸ் ரோல் கேக். ஸோ கேக்கே பண்ண முடியல, உங்களுக்கு எல்லா ஸ்விஸ் ரோலுமே வந்து உடஞ்சி போகுதுன்னா நீங்கள் வந்து பண்ணாமல் இருந்துடாதீங்க.
இது மாதிரி சிம்பிளாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை செஞ்சுட்டாவே உங்களுக்கு வந்து ஸ்விஸ் ரோல் கேக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகிடும். இதுக்கு 2 பாக்கெட் ஓரியோ எடுத்துக்கலாம். இன்கேஸ் ஓரியோ இல்லைன்னா நீங்கள் வந்து பார்லேஜிலையும் பண்ணலாம், அதுக்கப்புறம் மேரிலேயும் பண்ணலாம். மேரி, பிரிட்டானியா எதில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணலாம். இதில் மெயினானதே வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரீம் எடுக்கணும். இல்லை உங்களுக்கு க்ரீமோடு சேர்த்து தான் வந்து அவுட்டர் பார்ட் வேணும்னாலும் நீங்கள் வந்து க்ரீமோடையே சேர்த்து அரைச்சி பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஃபஸ்ட்டு வந்து இந்த பிஸ்கட் எல்லாம் வந்து நம்ம அரைக்கணும். அதுக்கப்புறம் பால் போட்டு ஒரு மாவு மாதிரி கொண்டு வரணும். அதுக்கப்புறமா நம்ம க்ரீமை வச்சு ரோல் பண்ணணும். இந்த க்ரீமை வந்து நம்ம ஃபில்லிங்காக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை எடுக்கிறதுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்போ மிக்சியில் போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபைன். நீங்கள் மேரி எல்லாம் போட்டிங்கன்னா கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிட்டீங்கன்னாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டார்க் கலர் வந்துடும். இப்போ பட்டர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீட் கண்டென்ஸ் மில்க் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பால் ஊற்றிக்கலாம். இருந்தது அப்படின்னா நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த சப்பாத்தி மாவு மாதிரி உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பால் போட்டுக்கோங்க. இல்லைன்னா சிம்பிளாக நம்ம பட்டரும் கண்டென்ஸ்டு மில்க்கும் போட்டுக்கிறதுனால இதுலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நல்லா பிசைஞ்சுக்கணும். தேவைப்பட்டால் பாலோ கண்டென்ஸ்டு மில்க்கோ நம்ம ஊற்றிக்கலாம். ஈவன் நீங்கள் வந்து க்ரீம் கூட போட்டுக்கலாம். விப்பிங் க்ரீம் கூட ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்போ க்ரீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரியோ பவுடர் சுகர், ஓரியோட க்ரீமும் பவுடர் சுகர், கண்டென்ஸ்ட் மில்க் இல்லைனா பால் இல்லை ஃப்ரெஷ் க்ரீம் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் போடணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. நான் சொன்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து 2-3 விதமாக க்ரீம் பண்ணலாம். கண்டென்ஸ்ட் மில்க், அதுக்கப்புறமா பவுடர் சுகர், இல்லை அப்படின்னா மில்க்கு, பவுடர் சுகர், ஈவன் நீங்கள் வந்து மில்க் பவுடர் கூட யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போது ஒரு மாதிரி ஷீட் எடுத்துகிட்டு, நான்ஸ்டிக் ஷீட் எடுத்துகிட்டு அது மேலே வச்சுட்டு நம்ம சப்பாத்திக்கு எவ்வளோ பண்ணுமோ அதே மாதிரி பண்ணுறோம். ரொம்ப தின்னாகவும் நீங்கள் பண்ண வேணாம். ஓரளவுக்கு திக்காக பண்ணிட்டோம் அப்படின்னா சுருட்டுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோல் வந்து நல்லா திக்காகவே இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சிலருக்கு தின்னாக பிடிக்கும். ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் தின்னாக தேய்ச்சிக்கலாம். நிறையா பிஸ்கட் இருந்துச்சுன்னா நீங்கள் திக்காக கூட இந்த ரெசிபி பண்ணலாம், ரோல் பண்ணலாம். ஸோ எட்ஜஸ் எல்லாம் வந்து கரெக்டாக வந்து ரெடி பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே மெத்தட் தான் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபியும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். ஓரியோ பர்ஃபி ரொம்ப சூப்பராக இருக்கும். க்ரீம் மேலே போட்டுட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுரும். க்ரீம் கொஞ்சம் திக்காக இருக்கும், ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆப்ஷனல் தான். இப்போது நம்ம ஆஸ் யூஷுவல் ரோல் பண்ணிவிடுவோம். இது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சே போகாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது ஓரியோ ஸ்விஸ் ரோல் கேக் அவ்வளோ செமையாக இருக்கும். ஃப்ரீசர்லேயோ இல்லை ஃப்ரிட்ஜ்லேயோ நம்ம வச்சிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம். இதுக்கப்புறம் எடுத்துட்டிங்கனாவே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். காஃபிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பால் சாப்பிடும்போது எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம். ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் க்ரியேட்டிவ் வேர்ல்டில் வந்து ஃபாலோ பண்ணலாம். சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட ஒரு 14 இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம். 8000 ரெசிபிஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் இருக்கும். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் என்ன ட்விஸ்ட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டும் கமெண்ட் பண்ணலாம். நீங்கள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபில்லிங்க்கு என்ன க்ரீம் போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதையே வந்து பேஸாக வச்சு நீங்கள் வந்து மோதகம் கூட பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்.